நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். நல்ல பாராட்டினாங்களோ சார்? வடகரி பாராட்டினாங்களா? கண்டபடி கேட்டிருப்பாங்களே, அசிங்க அசிங்கமா கேட்டிருப்பாங்களே. அது எப்படி உனக்கு தெரியும்? பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல நீ. இவனை வச்சு கேட்டிருப்பாங்களே. கேட்டாங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சொன்னாங்களே. பேசிட்டு தொண வரீங்க. அவன்கிட்ட பேச்சே கொடுக்கல. என்ன டெசிஷன் எடுத்திருக்கியோ நீ எடு. ஆஹா, ஓகேவா? ஆனா என் கண்ணு முன்னாடி அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. எந்த கன்றாவையும் பண்ணி தொலையாதன்னு தான் நான் சொல்றேன் உன்கிட்ட. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு அது ஹர்ட் ஆகுது. உனக்கு அது புரியுதா புரியலையா? இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்து அவ அதைத்தான் பண்றா. என்னை வெறுப்பேற்றணும் தான் அவ பண்ண. அதுக்குதான் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அது ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ அம்மாவை காப்பாத்த வேண்டாம். எப்படிதான் சொல்றது உனக்கு? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நல்லா அடிச்சு சொல்லுல. யோ என்னையா இது? whatever belongs to you affecting it. அதனால எனக்கு வேண்டாம். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க. பார்வோட பிரச்சனை வேண்டாம். உன் கூட இருந்தா பார்வோட பிரச்சனை வரும். அப்ப நீயும் வேண்டாம். as simple as it is. இதை விட ஒருத்தவங்க ஈஸியா அது சொல்ல முடியாது. ஓகேவா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அதனால நான் சொல்றேன், I'm giving you a closure. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது நமக்குள்ள. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடாங்கடி எந்திரிச்சு. நம்ம ஃபெல்லோ கண்டெஸ்டன்ஸா ஜாலியா வைப் பண்ணுவோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. outside whatever it is we'll take it outside. Okay? எவ்வளவு பட்டம் நீ இன்னும் திருந்தலையே. மேபி அப்போ எப்படி இருக்குன்றது இருக்கு. சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட, ஊருப்படவே மாட்ட. அடங்க ஒக்கால ஒரு. ஏய் ஏன் போற? ஏய் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. ஒரு கம்யூனிகேஷனே வச்சுக்க முடியலடா. இருந்தாலும் அந்த காலையை நான் அடக்கிட்டேன். என்னென்ன சொல்றான் பாருங்க. திவ்யா, நான் அப்படியே எப்போதும் நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? நீ இப்போ உச்சத்துல இருக்கியா, நான் அடங்குறேன் அப்படின்னு சொல்லி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. அப்படியே பேசி பேசி என்கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியுது. ஆக்டிங் பண்றீ, ஓவர் ஆக்டிங் பண்ணாத. ஆப்போசிட்டா இருந்தாதான் நம்ம அவளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா நம்ம அவ பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோயேன், அப்புறம் வச்சா அப்படின்ற மூடுக்கு நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்துடும். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.